ஹார்ட்லி 5 நாட்கள் தான் இருக்கு. இந்த 5 நாள்ல வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் மூடிட்டு இருக்கலாம். இப்போ சினாரியோ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் மட்டும் தூங்கலாம்னு சொல்லி அவங்க வந்து பிளான் பண்றாங்க. நல்லா எரும மாதிரி சட்டையை கழட்டி அங்க வந்து படுக்கிறதுக்காக வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து வராரு. திவ்யா வந்து அவங்க கிட்ட கேக்குறாங்க, நீங்க வந்து அங்க படுத்துக்கோங்க, இங்க வந்து கேர்ள்ஸ் மட்டும் படுத்துக்கிறாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. முழிச்சிட்டு தான் இருந்தாரு. அப்போ வந்து அவர் தூங்கல. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், அங்க இல்ல, அங்க இடமே இல்ல, பெட் எல்லாம் வந்து பாருங்க ஃபுல்லா இருக்கு, அங்க யாரோ ஏதோ வச்சிருக்காங்க, சரி கிளீன் பண்ணி தந்தா போய் படுக்கிறீங்களா சொல்லி திவ்யா கேக்குறாங்க. சரின்னு சொல்லி இந்த இடத்துல வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வியானா போய் அந்த பெட்டை வந்து கிளீன் பண்றாங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் போங்க போய் படுங்கன்னு சொல்லி திவ்யா வந்து சொல்லும்போது அந்த ஆள் வந்து பெட்ஷீட் எடுத்துட்டு பெட்ல இருந்து கீழே இறங்கிட்டாரு. விக்ரம் வந்து யோ அதெல்லாம் முடியாது, படுத்துட்டு போங்கன்னு சொல்லி படுங்கயான்னு சொல்லி விக்ரம் வந்து இந்த இடத்துல முசுபேத்தி விட்டாரு. விக்ரம் முசுபேத்தி விட்டதுக்கு அப்புறமா வாட்டர்மெலன் வந்து அப்படியே வந்து லாடியில் அடிப்பட்ட தவளை மாதிரி படுத்துட்டாரு. முன்னாடியே வந்து இல்ல நான் இங்க தான் படுக்க போறேன், என்னால வந்து போக எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லி அப்பவே அந்த வாட்டர்மெலன் ஸ்டார் கன்வே பண்ணி இருந்தாருன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சினாரியோ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுல யார் மேல தப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க?